Welcome to model number 2.2 projection of lines. Second unit oda second most foremost topic. இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து 4 குவாட்ரண்ட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸை பார்க்க போகிறோம். இதில் வேரியஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. லைன்ஸோட ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ் மாறும். ஸோ அது என்னங்கிறத we are going to see now. So going to the video, the first one, parallel to HP and perpendicular to VP அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இதுக்கப்புறம் இந்த யூனிட்டில் செகண்ட் யூனிட்டில் இந்த டாபிக் அப்புறத்துலேருந்து ஆரம்பித்து ஃபிஃப்த் யூனிட் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான். ஏன்னா ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்தியன் டிராயிங் ஸ்டாண்டர்ட் படி நம்ம வரையக்கூடியது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான். செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ கிடையாது. பாயிண்ட்ஸை பொறுத்த மட்டும் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர, பாயிண்ட்ஸுக்கு மட்டும்தான் 4 குவாட்ரண்ட். லைன்ஸ்லேருந்து 5வது யூனிட் முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய நோட்ஸ் அண்ட் என்னோடய கண்டென்ட்டும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டீலிங் வித் விபி அண்ட் ஹெச்பி, இந்த மாதிரி ஒரு லைன் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. திஸ் பாயிண்ட் இஸ் ஏ அண்ட் பி. அதோட லென்த் என்னவாக இருக்குங்கிறது நமக்கு மென்ஷன் ஆகலை. இட் மே பி எனிதிங், 10 சென்டிமீட்டராக இருக்கலாம், 15 சென்டிமீட்டராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒட்டலை, இங்கேயும் ஒட்டலை. இது ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக இந்த 2 கான்ஸ்டன்ட், இந்த 2 குவாட்ரண்ட்டுக்கு நடுப்புற ஒரு பேரலல் ஸ்பேஸில் தான் இருக்குது. சரிங்களா? இதை ஃப்ரண்ட் வியூலேருந்து நேராக ஃப்ரண்ட்டில் வியூ பண்ணும்போது தேர் வில் பி ஒன்லி ஒன் டாட். அந்த டாட்டு அங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். அதுவே அதோட டிஸ்டன்ஸ் இந்த ஆக்சிஸ் லைன் சென்ட்ரல் லைன்லேருந்து பார்த்தா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. லைக்வைஸ் டாப்லேருந்து பார்க்கும்போது இதோட நிழலுங்கிறது ரெண்டுமே கிளியராக தெரிஞ்சு, 2 பாயிண்ட்ஸுமே தெரியும் இல்லையா. ஸோ தட் இஸ் யுவர் ஏபி. இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிங்கிறது இங்கே வரும்போது ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஆகும். ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த மட்டும் ஏ டேஷ் பி டேஷ், டாப் வியூவை பொறுத்த மட்டும் ஏபி. ஃப்ரண்ட் வியூ எல்லாமே டேஷும், டாப் வியூங்கிறது டேஷ் இல்லாமலும் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கான இண்டிகேஷன். ஓகேங்களா? இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல், இந்த டிஸ்டன்ஸ் லென்த்து. அதுவே ஆக்சிஸ்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்னா, ஆக்சிஸ்லேருந்து இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து பார்த்தா ஒய் டைரக்ஷன். நம்ம வழக்கம் போல் என்ன செய்வோம், இந்த ஃபோல்டபுளாக இருக்கக்கூடிய இந்த பேப்பரை ரிவர்ஸில் திருப்புவோம், இந்த ஆங்கிளில் திருப்புவோம் இல்லையா. திருப்பும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ். ஒரு சென்ட்ரல் லைன்லேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு டாட் மட்டும்தான் இருக்கும். இந்த லைனை இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டாட் மட்டும் இருக்கும், டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு லைனாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏ டேஷ் பி டேஷுங்கிற லைனு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்லையும், ஏபி அப்படிங்கக்கூடிய இந்த லைனு அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் சம் டிஸ்டன்ஸ் எல்லுங்கிறது ஒய்ங்கிற பாயிண்ட், ஆக்சிஸ்லேருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ்லையும், ஏவும் பியும் சர்டன் டிஸ்டன்ஸ் எல்லுங்கிற இடத்துலையும் இருக்கும். இதை இப்படி மட்டும் வரையக்கூடாது. இதோட முப்பாட்டாமல் இதை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனையும் வரையணும். இதிலே உங்களுக்கு தெரியும், இதில் எல்லா லைன்ஸுமே தின் லைன்ஸாக இருக்குது. சம்மந்தப்பட்ட இது மட்டும் திக்காக இருக்குது. ஏன்னா இது விசிபிள், இது 2 விசிபிள், இந்த லைன் விசிபிள். அதனால் இதை மட்டும் திக்காகும், மற்ற எல்லாத்தையுமே லைட் லைன்ஸ் ஆகும் தான் டைமென்ஷன்ஸை மார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பர்பஸ்ஃபுல்லாகவே இது டார்க்காகவும் மற்ற எல்லாம் தின்னாகவும் காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பொறுத்த மட்டும் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும், அடுத்தடுத்த அனிமேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லைடை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ மூவிங் டு செகண்ட் திங், பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. இந்த கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைன் இந்த வாக்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு டாட் தான் தெரியும், ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு லைனாக தெரியும். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணும்போது தேர் வில் பி அ லைன். அதோட லென்த்து சம்திங், அதோட லென்த்துங்கிறது ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் அப்படியே தெரியும். அதுவே டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு டாட் மட்டும்தான் தெரியும். அந்த டாட்டோட பேர் ஏபி, ரெண்டுமே ஒரு டாட்டாகவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை தான் இங்கே குறிப்பிடப்படுது. சரியா? அப்போது சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த லைனோட டிஸ்டன்ஸ் எக்ஸு, ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு எல். அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் லைன்லேருந்து ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒய். ஓகேங்களா? இதை தான் கார்ட்போர்டில் போடணுமோ விபிஹெச்பின்னு போடும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வேர் ஸ்பெசிஃபிங் எ லைன். இந்த லைனுக்கு டிஸ்டன்ஸு எல். இது இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்டால் எக்ஸுங்கிற தூரத்தில் இருக்கும். சரிங்களா? அதே போல் ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ்லேருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு டாட். ஓகேங்களா? இப்போ அதை தான் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதுக்கு நேமிங் ஏ டேஷ் பி டேஷ் ஏபி, இந்த டேஷ் நம்ம கொடுக்குறோம். இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்கும், இதோட டிஸ்டன்ஸ் ஒய் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக்,
contained in VP and parallel to HP. VP na like this, ஒரு டேட்டாவில் this is VP and this is HP. இந்த லைனுங்கிறது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதிலே ஸ்டிக் ஆகிரும். அதாவது ஒரு லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப்புக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறோன்னு வச்சுங்க. லேப்டாப்போட டிஸ்பிளேயில் ஸ்டிக்கரை ஒட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கண்டெய்ன்ட் இன் VP. சப்போஸ் கீபோர்டு இருக்கும்ல அந்த பகுதியில் இங்கே போய் நம்ம ஒரு பேனாவையோ இல்லை ஒரு ஸ்டிக்கரை ஒட்டணும்னா அதுக்கு பேர் கண்டெய்ன்ட் இன் HP அப்படின்னு அர்த்தம். அதான் இதுக்கான எக்ஸாம்பிள். இப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா the line distance will be ஆக்சிஸ்லேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸு, இதோட லென்த்து என்ன வேணால் இருக்கலாம். ஒய் ஆக்சிஸ்லேருந்து நத்திங், இதோட ஷேடோ ஒய் ஆக்சிஸில் விழவே விழாது. நீங்கள் கேட்கலாம் டாப்லேருந்து இங்கே வியூ பண்ணும்போது இங்கே வந்து ஆக்சிஸ் லைனில் விழுமேன்னு. விழுந்தாலும் ஆக்சிஸ் லைன் மட்டும்தான் இல்லையா, ஆக்சிஸ் லைனுக்கு கீழே போகாது. ஸோ அதை எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் திஸ். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனை வரைஞ்சா தட் இஸ் யுவர் contained in VP and parallel to HP. Okay, and the next slide, contained in HP and parallel to VP. இதோட கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிஸ்பிளேயில் ஒரு பேனாவை வச்சோம்னா அது கண்டெய்ன் VP. அதுவே கீபோர்டுக்கு நேராக ஒரு பேனாவை வச்சோம்னா தட் இஸ் யுவர் கண்டெய்ன் HP. இதோட லைனை பொறுத்த மட்டும் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆக்சிஸில் மட்டும்தான் டச் ஆகும். டாப்லேருந்து பார்க்கும்போது இங்கே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒய் டைரெக்ஷனில் ஆக்சிஸ்லேருந்து ஒய் அப்படின்றோம். ஸோ இதை வியூ பண்ணும்போது ஒய்ங்கிற டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி அதுலேருந்து இந்த லைன் டிஸ்டன்ஸை போட்டோம்னா திஸ் இஸ் யுவர் கண்டெய்ன்ட் இன் HP and parallel to VP. இப்போ அடுத்த கண்டிஷன் இது ரொம்ப ஈஸி தான். இந்த ரெண்டு விஷயத்தையும் எதுக்காக சொன்னோம்னா இப்போ இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் இதை பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கண்டெய்ன்ட் இன் HP and VP சில நேரம் எந்த ரேட்டில் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது, ஆக்சிஸில் டைரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ லேப்டாப்போட டிஸ்பிளேலையும் இல்லை கீபோர்ட்லேயும் இல்லை, அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல போய் ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் கண்டெய்ன்ட் இன் HP and VP. அப்படி இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ஒரு ஆக்சிஸ் லைனுக்கு மேலே ஒரு திக் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சிஸ் லைனுங்கிறது மெல்லிய கூட இருக்குது, இந்த லைன் மட்டும் திக்கான கூட இருக்குது. சரிங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் கண்டெய்ன்ட் இன் HP and VP. ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக், parallel to both VP and HP. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நம்ம சொன்ன மூணுமே எதுக்காகன்னு கேட்டால் இதுக்காக தான், இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. லைக் தட் ஒரு லேப்டாப், இந்த லேப்டாப்பில் ஒரு லைன், இந்த லைனுங்கிறது இதுலேயும் ஸ்டிக் ஆகலை இதுலேயும் ஸ்டிக் ஆகலை, அந்த இடத்துல இந்த ஆர்டரில் இருக்குது. சரிங்களா, அப்போது இங்கேருந்து வியூ பண்ணாலும் ஒரு லைன் தெரியும், டாப்லேருந்து வியூ பண்ணாலும் ஒரு லைன் தெரியும் இல்லையா. ஸோ தட் இஸ் வித் ஃப்ரண்ட் வியூவை பார்க்கும்போதும் we have a line at the distance of x. அதுவே டாப்லேருந்து பார்த்தாலும் we have two lines, ரெண்டு லைன்ஸ் இருக்கா, அதோட டிஸ்டன்ஸு அட் த ரேட் ஆஃப் ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில். இதே கார்ட்போர்டில் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு பாக்ஸு அதோட லைனுக்கு அப்புறம் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் A dash B dash, ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் AB. சரிங்களா, ஸோ திஸ் இஸ் கால்ட் parallel to both VP and HP. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமே இந்த டாப்பிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த டாப்பிக்கில் இந்த லைன் இப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது எதுக்காக சொல்ல வந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்லைடில் தெரியும். ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியராக எந்த ஒரு டிகிரியும் இல்லாமல் நம்ம பார்த்தாச்சு. சப்போஸ் இந்த லைன் ஹெச்பியை பொறுத்து டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆகிருந்தால், விபியை பொறுத்து டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆகிருந்தால், அல்லது ரெண்டுத்துக்குமே காமனாக இன்க்ளைண்ட் ஆகிருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மூணு காம்பினேஷனில் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இன்க்ளைன்டு லைன்ஸ். அதில் லைன் parallel to HP and inclined to VP அப்படின்னு ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை டயக்ராமை கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒரு நார்மல் லைன், இந்த நார்மல் லைனுங்கிறது parallel to VP as well as parallel to HP, ரெண்டுத்துக்கும் பேரலாக அந்த இடத்துல ஒரு அன்பேரலல் ஸ்பேஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸில் இருக்கிற லைனு என்ன பண்ணுறோம், நார்மலாக வைக்கிற லைனை ஆல்ஃபா அப்படிங்கிற டிகிரியில் 5 அப்படிங்கிற டிகிரியில் கொஞ்சம் இந்த பக்கம் டில்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, கொஞ்சம் டில்ட் பண்ணுறோம். டில்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வியூ பண்ணும்போது இதோட லென்த்து எவ்வளோ இருக்கோ, ஆனால் இதை ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இதோட நிழல் இதை விட கம்மியான டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இது ஒரு 10 mm இருக்குது, சம் டிகிரிஸில் இருக்குன்னா இதோட ஷேடோங்கிறது கண்டிப்பாக லெஸ் தென் 10 mm தான் இருக்கும். அப்போது இதோட ஒரிஜினல் லென்த் அப்படின்னு இருக்குல்ல, இது ஷேடோ லென்த். அப்போ ஒரிஜினல் லென்த்துங்கிறது எங்கேருந்து ரெக்கார்ட் ஆகும்னா டாப்லேருந்து பார்க்கும்போது தான் இதோட ஒரிஜினல் லென்த் ரெக்கார்ட் ஆகும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ லென்த். இந்த லென்த்துக்கு பேர் ட்ரூ லென்த்து, இந்த லென்த்துக்கு பேர் ஷேடோ லென்த். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து A dash B dash. அதே நேரத்தில் இங்கேருந்து பார்த்தோன்னா டாப்லேருந்து பார்க்கும்போது
ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் ஏபிங்கிற ஒரு லைன் இருக்கும். அப்போது இந்த ரெண்டு ஃபேஸில் ஒரிஜினல் லென்த் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹெச்பியில் இருக்கும். ஒரிஜினல் லென்த்து ஹெச்பியில் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் பேரலல் டு ஹெச்பி இன்க்ளைன் டு விபின்னா ஒரிஜினல் லென்த்து ஹெச்பியில் இருக்குது. ஓகேங்களா, அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய். அதுவே பேரலல் டு விபி இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னா விபியில் ஒரிஜினல் லென்த் இருக்கும். சரிங்களா, இதோட கார்ட்போர்ட் டயக்ராம் பார்க்கும்போது எப்போதும் போல் ஆக்சிஸ் லைன்லேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் ஏபின்னு ஒரு சின்ன லைன் இருக்கும். அதுவே ஒய்ங்கிற இடத்துல ஏபிங்கிற ஒரு பெரிய லைன் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ரைட்டா? என்ன காரணம்னா இதோட லென்த் என்னவா வேணால் இருக்கலாம், ஆனால் ஏபியோட லென்த்து இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் அதான். இந்த வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு லென்த்தோட லென்த்து கம்மியாக தான் இருக்கும். ஒரிஜினல் லென்த்துங்கிறது ஹெச்பியில் விழுது. அதனால் ஆங்கிளில் இருக்கக்கூடியது இந்த வேல்யூ. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்க்ளைன் டு விபி கண்டிஷன். இதுக்கு அடுத்த கண்டிஷனுக்கு போகும். த நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் லைன் பேரலல் டு விபி அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி சேம் லைனு, அதே மாதிரி ஒரு நார்மல் லைன். இப்போ இந்த லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபிக்கு பேரலாக இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த லைனை இங்கேருந்து இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது இங்கேருந்து வியூ பண்ணும்போது ஏபியோட ஒரிஜினல் லென்த்து விபியில் விழும். ஆனால் டாப்லேருந்து பார்க்கும்போது ஏபியோட லென்த்து கம்மியாக தான் உள்ளார அதோட ஷேடோ விழும். சரிங்களா? ஸோ லைக் திஸ் வி ஆர் மூவிங். வியூ பண்ணும்போது ஏபி அதோட ஏ டேஷ் பி டேஷோட லென்த்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் ஒரிஜினல் லென்த்து இதில் வந்து விழும். ஒரிஜினல் லென்த் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரூ லென்த். அதுவே டாப் சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது இதோட லென்த்து கம்மியாக தான் இருக்கும். தட் இஸ் யுவர் ஏபி. அதோட டிஸ்டன்ஸுங்கிறது ஒய். ஓகேங்களா? இப்போ இதை பிளாட் பண்ணும்போது என்ன இருக்குன்னு கேட்டால் ஆக்சிஸ் லைன் சேம் திங். இதே ஆக்சிஸ் லைனு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டா அப்படிங்கிற வேல்யூவில் ட்ரூ லென்த்து விழும். அந்த ட்ரூ லென்த்து விழுந்தோன்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்லி இதோட பாட்டம். இப்போது இன்க்ளைன் டு ஹெச்பி கண்டிஷனில் ஹெச்பியில் ட்ரூ லென்த் ஒரிஜினல் லென்த்து நம்ம பார்க்க முடியும். அதுவே இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. இன்க்ளைன் டு ஹெச்பின்னா விபியில் ஒரிஜினல் லென்த் இருக்கும். இன்க்ளைன் டு விபின்னா ஹெச்பியில் ஒரிஜினல் லென்த் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டயக்ராமை ஒரு தடவை முன்னுக்கும் பின்னுக்கும் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா லைன்ஸ் பேரலல் டு போத் விபி அண்ட் ஹெச்பி. இதுதான் இந்த யூனிட்டோட இந்த டாபிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸோட கடைசி டாபிக். ஆனால் யூனிவர்சிட்டியில் 20 மார்க்கு கேட்குறது என்னமோ இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கை இப்போ டைரெக்டாக நடத்தாமல் ஏன் இவ்வளோ கதையை சொன்னோன்னா இந்த கதை எதுக்காக வந்துச்சு, இந்த கதையை நம்ம ஏன் இவ்வளோ தூரம் சொன்னோங்கிறதுக்காக இத்தனை இன்ட்ரோடக்ஷனையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வி ஆர் மூவிங் டு லைன் பேரலல் டு போத் விபி அண்ட் ஹெச்பி அப்படிங்கிற கண்டிஷனில் வி ஆர் கோயிங் டு see now.